பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொண்டு 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை தேர்தல் கமிஷன் நீக்கியது. இந்த பிரச்சனையை கையில் எடுத்துள்ள லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், பீகாரில் 1300 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாக்காளர் உரிமை பயணத்தை நடத்தி வருகிறார். மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலிலும் மிகப்பெரிய அளவுக்கு ஓட்டு திருட்டு நடந்திருப்பதாக பாஜக தேர்தல் கமிஷன் மீது ராகுல் குற்றம் சாட்டினார். லோக்நிதி CSDS என்ற தேர்தல் ஆய்வு நிறுவனத்தின் தலைவரான சஞ்சய் குமார் வெளியிட்டிருந்த சமூக வலைதள பதிவுகளில் கூறப்பட்டுள்ள புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ராகுல் இந்த குற்றச்சாட்டை கூறினார். ராம்டெக் சட்டசபை தொகுதியில் லோக்சபா தேர்தலின் போது மொத்த வாக்காளர்கள் 4,66,203 பேர் இருந்தனர். சட்டசபை தேர்தலின் போது 2,86,931 குறைந்துவிட்டது. இது 38.45% சரிவு. தேவ்லாலி சட்டசபை தொகுதியில் லோக்சபா தேர்தலின் போது 4,56,072 வாக்காளர்கள் இருந்தனர். சட்டசபை தேர்தலின் போது 2,88,141 வாக்காளர்களாக குறைந்துவிட்டது. அதாவது 36.82% குறைந்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்களை வைத்துதான் தொடர்ந்து ராகுல் குற்றம் சாட்டி வந்தார். பாஜக செய்யும் ஓட்டு திருட்டுக்கு தேர்தல் கமிஷனும் உடந்தையாக செயல்படுவதாக விமர்சித்தார். இந்த விவகாரத்தில் திடீர் திருப்பமாக நான் வெளியிட்ட புள்ளி விவரங்கள் அனைத்தும் பிழையானவை என லோக்நிதி CSDS ஆய்வு நிறுவன தலைவர் சஞ்சய் குமார் நேற்று திடீர் பல்டி அடித்தார். பிழையான புள்ளி விவரங்களை வெளியிட்டதற்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் எனவும் அவர் கூறினார். மகாராஷ்டிராவில் நடந்த லோக்சபா தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தல் தரவுகளை ஒன்றாக வைத்து ஒப்பிடும்போது பிழை ஏற்பட்டுவிட்டது. எங்களது ஆய்வுக்குழு தரவுகளை தவறாக கணக்கிட்டு விட்டதுதான் தவறுக்கு காரணம். இதை உணர்ந்ததும் உடனடியாக அந்த பதிவுகளை நீக்கிவிட்டேன். மனித தவறால் தவறான புள்ளி விவரங்களை வெளியிட்டு விட்டோம். இதில் எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை என சஞ்சய்குமார் கூறியிருந்தார். சஞ்சய்குமார் தான் தவறான புள்ளி விவரங்களை பதிவிட்டு விட்டதாக கூறி மன்னிப்பும் கேட்டதை அடுத்து ராகுலை மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் கடுமையாக சாடினார். தவறான குற்றச்சாட்டுகளை பாஜக மீதும் தேர்தல் ஆணையம் மீதும் வைத்ததற்காக ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். இது பீகாரில் வாக்காளர் உரிமை பயணத்தை மேற்கொண்டுள்ள ராகுலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தியாக வந்து சேர்ந்தது. இந்நிலையில் தவறான புள்ளி விவரங்களை வெளியிட்டு மகாராஷ்டிராவில் பெரும் சர்ச்சையை கிளப்பிவிட காரணமாக இருந்த தேர்தல் ஆய்வாளர் சஞ்சய்குமார் மீது மகாராஷ்டிரா போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக நாக்பூர் போலீசில் சஞ்சய்குமார் மீது ஏற்கனவே ஒரு வாக்காளர் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தின் கீழ் 4 பிரிவுகளில் அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொய்யான தகவல்களை பரப்பியது, தேர்தல் விதிமீறல்களில் ஈடுபட்டது ஆகிய செயல்களுக்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நாக்பூர் போலீசார் தெரிவித்தனர். மகாராஷ்டிரா போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் சஞ்சய்குமார் மட்டுமின்றி ராகுலும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இந்த வழக்கின் அடிப்படையில் ராகுல் மீதும் வழக்கு பாயுமோ என்ற பரபரப்பு காங்கிரசார் மத்தியில் ஏற்பட்டுள்ளது.